நியூஸ் நவ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நாடு முழுக்க அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம், அதுவும் பெற்றோர்கள் மத்தியில் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலமை பரிசில் பரீட்சை விவகாரம் தான். இந்த தரம் 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையோட சர்ச்சைக்குரிய அந்த 3 வினாக்களுக்கு பொதுவான புள்ளி, அதாவது ஃப்ரீ மார்க்ஸ் வழங்குறதா தீர்மானிக்கப்பட்டிருக்கு. பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தான் இந்த அறிவிப்பை நேத்து வெளியிட்டிருக்காரு. கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நடந்த புலமை பரிசில் பரீட்சையோட 3 வினாக்கள் பரீட்சைக்கு முன்னாடி, எக்ஸாமுக்கு முன்னாடியே வெளியாகியிருந்த இந்த சம்பவம் நாடு முழுக்க ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இதனால தங்களோட பிள்ளைகளுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் கொஞ்சம் பேர் உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருந்தாங்க. இந்த சம்பவம் அநீதியானது, அது மட்டும் இல்லாம அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்குதுன்னு சொல்லி இந்த வழக்கோட தீர்ப்பை போன டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வழங்கி இருந்தாங்க. இதோட கடைசி தீர்ப்பு. இந்த வினாத்தாள் கசிவு தொடர்பா கைது செய்யப்பட்ட மகரகமவில் இருக்கிற தேசிய கல்வி நிர்வாகத்தோட திட்டமிடல் பிரிவின் பணிப்பாளர், அப்புறம் அளவ பகுதியைச் சேர்ந்த ஒரு கல்வி ஆசிரியர் ஒருவருக்கு முறையே 3 மில்லியன் ரூபாய் அப்புறம் 2 மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு வழங்குமாறு இந்த உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லி பரீட்சை திணைக்களத்தால நியமிக்கப்பட்ட ஒரு குழுவில் இருக்கக்கூடிய நிபுணர்கள், அதாவது கல்விமான்கள், பேராசிரியர்கள் இப்படின்னு பல்வேறுபட்ட நிபுணர்கள் முன்வைத்த அந்த ஒரு 3 பரிந்துரைகள்ல இருந்து பொருத்தமான ஒரு பரிந்துரையை தேர்வு செஞ்சு உடனடியா இதை அமுல்படுத்தணும்னு சொல்லி பரீட்சை ஆணையாளருக்கு உயர் நீதிமன்றம் நேற்று முந்தா நாள் உத்தரவிட்டிருந்தது. அந்த நிபுணர்கள் குழு முன்வைச்ச பரிந்துரைகள் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, இலவச புள்ளிகளை வழங்குறது, வெளியான அந்த வினாக்களை வெட்டி மதிப்பீடு செய்யறது, மற்றது புலமை பரிசில் பரீட்சையை மீண்டும் ஒரு தடவை நடத்தணும் அப்படின்ற ஒரு 3 விஷயத்தை முன்வைத்திருந்தாங்க. அதன் அடிப்படையில தான் இந்த சர்ச்சைக்குரிய இந்த 3 வினாக்களுக்கு மட்டும் சகல பரீட்சார்த்திகள், அதாவது இந்த பரீட்சையில தோற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் பொதுவான புள்ளிகளை, இலவச மதிப்பெண்களை வழங்கணும் அப்படின்னு சொல்லி பரீட்சை ஆணையாளர் நேத்து அறிவிச்சிருந்தாரு. கடந்த 2024ஆம் ஆண்டு தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில வெளியானதா சொல்லப்படக்கூடிய இந்த 3 கேள்விகளுக்கும் முழு மதிப்பெண்களும் வழங்கணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை ரத்து செய்யும் சொல்லி உயர் நீதிமன்றத்துல அடிப்படை உரிமை மனுவும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதோட இந்த பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் அவங்களோட பெற்றோர்கள் குழுவினாலதான் இந்த மனு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த மனுல பரீட்சை ஆணையாளர் நாயகம், அப்புறம் கல்வி அமைச்சர் ஹரிணி அமரசூரிய, குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் அதிபர், அப்புறம் சட்டமா அதிபர் அவங்கள இந்த மனுவோட பிரதிவாதிகளா குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த நடவடிக்கை ஊடாக அடிப்படை மனித உரிமைகள் மீறப்படுறதான ஒரு தீர்ப்பை வழங்க சொல்லிதான் இந்த நீதிமன்றத்துல அந்த பெற்றோர்கள் கோரியிருந்தாங்க. இதுக்கு முன்ன வெளியிடப்பட்ட அந்த 3 வினாக்களுக்கு முழு மதிப்பெண்களை வழங்குற தீர்மானத்தை ரத்து செய்ய சொல்லி புலமை பரிசில் பரீட்சையை இன்னொரு தடவை நடத்துறதுக்காக உத்தரவு பிறப்பிக்க சொல்லியும் அந்த பெற்றோர்கள், அதாவது மனுதாரர்கள் உயர் நீதிமன்றத்துல கோரியிருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் உயர் நீதிமன்ற உத்தரவுகளுக்கு அமைய இந்த பரீட்சை திணைக்களம், அதாவது பரீட்சை திணைக்களத்தோட பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் மீண்டும் ஒரு முறை பரீட்சை எழுதிய மாணவர்கள் அனைவருக்கும் அந்த வினாக்களுக்கான இலவச மதிப்பெண்களை வழங்க சொல்லி இறுதி தீர்மானத்தை நேற்று அறிவிச்சிருந்தாரு. என்னதான் இருந்தாலும் இந்த நேரம் புலமை பரிசில் பரீட்சையோட பெறுபேறுகள் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு காலம் இது. ஆனா இந்த பிரச்சனைகள் காரணமா இந்த பெறுபேறுகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தது. அதாவது இந்த பரீட்சை வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ற குடும்பங்கள்ல திறமையான மாணவர்களுக்கு ஒரு உபகாரமா நிதி வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாம திறமையான மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரபலமான பாடசாலைகள்ல அனுமதி பெற வாய்ப்பை கூட இந்த பரீட்சை மூலமா வழங்கப்படுது. மாணவர்கள் குறைந்த வயதிலேயே முதல் தடவையா முகம் கொடுக்கக்கூடிய ஒரு தேசிய மட்ட போட்டி பரீட்சையா இந்த புலமை பரிசில் பரீட்சை மாணவர்களுக்கு எந்த விதமான ஒரு அடிப்படை உரிமை மீறல்களும் அப்புறம் ஒரு அநீதிகளும் இழைக்கப்படக்கூடாது அப்படின்றதுதான் ஒரு எதிர்பார்ப்பான ஒரு விஷயம். ஐக்கிய ராச்சியத்தின் அங்கீகாரம் பெற்ற டிப்ளோமா கோர்ஸ் அமேசான் காலேஜ் கேம்பஸில் கற்பதற்கு உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு. டிப்ளோமா இன் சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங், டிப்ளோமா இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டிப்ளோமா இன் டீச்சர் ட்ரைனிங், டிப்ளோமா இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட், டிப்ளோமா இன் ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன், டிப்ளோமா இன் இங்கிலீஷ். நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ தொடர்பு ஏற்படுத்தி பதிவு செய்யலாம். முதல் 100 மாணவர்களுக்கு ரூபாய் 10,000 உதவித்தொகை வழங்கப்படும். 6 மாத டிப்ளோமா
டிப்ளோமா பாடநெறியின் பின்னர் 1 வருட ஹையர் நேஷனல் டிப்ளோமாவை தொடரலாம். BMICH இல் பட்டமளிப்பு. மேலதிக விவரங்களுக்கு www.amazoncollege.lk என்ற மின்னஞ்சல் ஊடாகவும் 074969918 07652046005 என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கும் அழைக்கலாம்.